அவனை புடிங்க புடிங்க. ஓடு, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிரு, சீக்கிரமா போ, ஓடிடு, ஓடிடு, இங்க இருக்காத, சீக்கிரம் போயிடு, போயிடு, ஓடிடு, ஓடிடு, சொன்னா கேளு, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆமா போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. நீ எல்லா பொறுப்பையும் தூக்கி என் மேல போட்டுக்கிட்டு இருக்கமா. என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் படிப்பை என்னால முடிக்கவே முடியல. 27 வயசாகியும் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியல. பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினா மட்டும்தான் இருக்கேன். மனுஷ் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லம்மா. அவன் வயசுல தானே நானும் நம்ம குடும்பத்தை பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டேன். இதுக்கு மேல அவன் தேவையை என்னால பூர்த்தி பண்ண முடியாது. பங்கஜ், நீ சொல்றதுல எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனா நீ பழைய விஷயங்களை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு யார் சொன்னது? உன்னை தவிர அவனுக்கு யாரு இருக்கா சொல்லு. இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. நீ அவன்கிட்ட சொல்ற வழியை பாரு. போனவேமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேம்மா. இல்ல, அது வந்து வணக்கம் நண்பர்களே, நான் அனூப் சோனி. கிரைம் பேட்ரோலோட இன்றைய எபிசோடுக்கு நான் தான் உங்களுடைய ஹோஸ்ட். இன்னைக்கு ஒரு புது கதையை பார்க்கலாம். கடவுள் மனுஷனை ரொம்ப வித்தியாசமா படைச்சிருக்கிறாரு. அவனால யோசிக்க முடியும், எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பார்க்க முடியும். அதுவும் சரியா கடவுள் உருவாக்கின இந்த மனுஷனோட பின் வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா, இந்த மனித வளர்ச்சியில கண்டிப்பா இது ஒரு திருப்பு முனையா அமையும் தான் சொல்லணும். நான் சொல்றது சரியா இல்ல தப்பான்னு தெரியல. நாம எந்த குடும்பத்துல பிறந்தோம், எப்படி வளர்றோம், எப்படி இருக்கோம், இதெல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்ல. ஆனா மத்த முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். அதுல ஒரு சில முடிவுகள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதை சரியா பண்றோமா இல்ல தப்பா பண்றோமான்னு பல சமயத்துல வாழ்க்கையில யோசிக்கிறதுக்கு நான் நேரமே இல்லாம போயிடுங்க. ஒருவேளை நாம எடுக்கிற முடிவு தினம் தினம் செத்து பிழைக்கிற வாழ்க்கையா கூட இருக்கலாம். இது குடும்பம் எடுத்த முடிவா இருக்கலாம். நாம எடுக்கிற முடிவு சில நேரங்கள்ல தப்பான பின்விளைவை உண்டாக்குமா, நம்மளோடது இல்ல நம்மள சார்ந்தவங்களோட மரணத்துக்கு காரணமா கூட இருக்கலாம். ஏ தீபு, இன்னைக்கு எங்க கிளம்பிட்ட? மரியாதையா டியூஷனுக்கு கிளம்பு, இல்லன்னா நடக்கிறதே வேற. அங்கிதாவை பாத்தியா, எப்பவோ டியூஷனுக்கு கிளம்பி போயிட்டா. ஆனா நீ அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்க. அவ வேணா போகட்டும், அந்த சுடுமூஞ்சி கிட்ட நான் போக மாட்டேன். எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கா. இதோ பாடுறா, ரொம்பதான் கோவம் பொத்துக்கிட்டு வருது. உங்க அப்பா தான் சொன்னாரு, தீபு ஒருவேளை டியூஷனுக்கு போகலனா எனக்கு போன் பண்ணுன்னு சொன்னாரு. அங்கிதா மட்டும் போனா சரி, ஒருத்தி மட்டும் படிச்சா போதாதா? ஏ, அவ பொண்ணுடா. அவ படிக்கிறனால நமக்கு என்ன லாபம்? நீதான் ஆம்பளை பையன், நீ நல்லா படிச்சாதான் கடைசி காலத்துல எங்களை வச்சு காப்பாத்த முடியும். என்னதான் படிச்சாலும் கடைசியில அப்பா கடையில தான் போய் உட்கார போறேன். இப்பே போய் உட்காந்துக்கிறேன். படிச்சா மட்டும் என்ன பெருசா வேலையை கிடைச்சிட போகுது? இதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரிமா, இந்த எக்ஸாம்ல நான் சத்தியமா பாஸ் ஆக போறது இல்ல. வாயை மூடிக்கிட்டு புக் எடுத்துட்டு டியூஷன் போடா. ஏ கிஷோர், என்ன சும்மா புக்கே பார்த்துட்டு இருக்க? டியூஷனுக்கு போ, டைம் ஆச்சு. என்ன டைம் ஆயிடுச்சு? மணி 4:30 தானே ஆகுது. கிளம்பிடுறேன். நான் மச்சா வா. சார் கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் நீ பண்ணிட்டியா? பண்ணலையா? எப்படிடா பண்றது? என் புக்ல அந்த சாப்டருக்கான பேஜே இல்லையே. H is equal to P plus B is the final answer. இதுல அந்த பொண்ணோட நம்பர் இருக்கா பாரு. இருடா. நம்பர் இல்லைன்னா கேட்டு வாங்கடா. இல்லடா. தோ பாருடா, உங்களை வெளியே வச்சே பார்த்துட்டேனே. போற வர பொண்ணை பாக்குறீங்களா இல்ல கையில புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அட எங்க மகேஷனா, எல்லாமே வேஸ்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் புக்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கிடையாது, நீங்க 2 பேர் தான் வேஸ்ட். டோட்டல் யூஸ்லெஸ்ரா. ஒரு பொண்ணை கூட உங்களால மடக்க முடியலையா? போங்கடா, விட்டா ஏன் மார்க்கெட்டை காலி பண்ணிடுவீங்க போல.
உனக்கு இங்க என்னடா வேலை? போட வெளியே. டியூஷன் சென்டர் பக்கம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட 1000 முறை மேல சொல்லிட்டேன். இதையும் இழுத்து மூடிட்டா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சிங்கடிக்க வேண்டியதான். ஏற்கனவே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். கடைசி என்ன தானே வேணும் உனக்கு? அண்ணா வாழ்க்கையில நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? வாழ்நாள் முழுக்க திட்டிகிட்டே இருக்க. எனக்கு இங்க வரணும்னு ஆசைலாம் கிடையாது. வேலை இருந்துச்சு வந்தேன். யாருக்கு? உனக்கு வேலையா? இல்லைன்னு சொல்றியா? ஒரு 2000 ரூபாய் வேணும், அதான் வந்தேன். கூட இதுக்கு பேர் வேலை இல்லடா, டிமாண்டுன்னு அர்த்தம். ஸ்கூல் பக்கம் ஒதுங்கி இருந்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணா சும்மா அட்வைஸ் பண்ணாதண்ணே. பணம் இருந்தா கூட போயிட்டே இருக்கேன். இல்லைன்னா பசங்க முன்னாடி இப்படியே நின்றுட்டு இருப்பேன். ஓகேவா? இப்ப 2000 ரூபாய் கையில இல்ல. ஐநூறா? அவ்வளோதானா? அட என்ன அண்ணன்ப்பா நீ? உன்னெல்லாம் அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இவ்வளோ படிச்சோம் பிச்சைக்காரனா இருக்கியே. வாய முடிட்டு போடாங்கிறது. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்றேன், ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா முடியாது. பாக்காதரா. என்னடா வெளியில வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களா? உள்ள வர தெரியாதா? இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு பாரு. ரொம்ப ஓவரா போறீங்கடா. பேப்பரை கிழிச்சு ராக்கெட் பண்ணி விடுவீங்கல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். சார், ராக்கெட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ராக்கெட் செலவோடு சேர்த்து உங்க வீட்டு செலவும் எகிரிட போகுது. காமெடி பண்றதெல்லாம் ஒண்ணு இங்க வேண்டாம். இங்க வந்து 2 கையும் தூக்கிட்டு நெல்லு. வாங்கடா இங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம் சார். ஹோம்ஒர்க் உங்க விருப்பப்படி கொடுத்தீங்க, அப்ப தண்டனை எங்களோட விருப்பப்படி தானே செய்யணும். நாங்க ஒரு வேலை செய்யறோம். நாங்க கிளாஸுக்கு வெளியே போய் நின்றுடுறோம். சூப்பர். இருங்கடா டேய். போய் ஒழுங்கு மரியாதை இடத்துல உட்காருங்க போங்க. எல்லையை மாரி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் கிளாஸுக்கே வரதில்ல. உங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஜாக்கிரதையா இருங்க. வந்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை பண்றீங்க. சொல்லுங்க, அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு உங்க பாக்கெட்ல 700 ரூபா தான் இருந்துச்சு. அடுத்த தடவை 7 ரூபா கூட இருக்காது. தீபு, ஒழுங்கா சார்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் கடவுளுக்கு சமமானவர். நீ முதல்ல வாய் மூடு. உன்னால நாங்களும் படிக்க வேண்டியதா இருக்கு. வாடா போலாம். பாய் சார். பாய் சார். இங்க பாரு, இப்போ இந்த விளையாட்டை நிறுத்தியே ஆகணும். வேற எங்கேயாவது பாத்துக்கலாமா? எதுக்குடா இப்படி பயந்து சாகுற? ரிஸ்க் இல்லைன்னா அதுல எங்க த்ரில் இருக்கு? அப்படியா? இப்படி செவரு எகிரி குதிச்சு பண்ணோன்னு வையே, எசகு புசுக்கா மாட்டிப்போன்னு என் ஃப்ரெண்டு மகேந்திரன் சொன்னான். என்னால் இப்போல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியல தெரியுமா? அண்ணனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நான் எங்கேருந்து கொண்டு வரேன்? என் ஃபோனை இது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. அடிக்கடி உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாகுது குஜிலி, ஆனால் முடியலையே. ஒரு நிமிஷம் இரு. இரு இரு இரு. என்ன பண்ற? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, மீதி பணத்தை அப்புறமா தரேன். ஏண்டா கதவு தட்டுறது காது கேட்கல? வரேன். விட்ட கதவு உடச்சிரு போல இருக்கு. வரந்தா வர முடியும். என்னாச்சு இப்போ? ஏன் டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன பண்றதா? உன் தம்பி எங்க தங்க வச்சு என்னோட உயிரை எடுத்துட்டு இருக்க. நீ ஏதோ கெஸ்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். பாத்திரத்தை பாரு, எல்லாம் அப்படியே இருக்கு. நீயே பாரு, இங்க ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறான். சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஒண்ணு வாடகை கொடுக்க சொல்லு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அதான் பாதி வாடகை ஷேர். பாதி வாடகை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இது ஒண்ணு கெஸ்ட் ஹவுஸ்லாம் கிடையாது. மத்த வேலையும் சேர்த்து தான் பார்க்கணும். புரியுதா? எதுக்கு சும்மா கத்துற? ஃபுல் வால்யூம் வச்சு கூட எனக்கு கமாண்ட் சரியாவே கேட்கல. பாத்தியா எவ்வளவு தெனாட்டலா பேசுறான்? பாத்தியா? அவன் சாப்பிட்ட பிளேட்டை அவனே வாஷ் பண்ணோம். நீயே பாரு எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு தமிழே வராது, இது இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி கேக்குதான். எந்திரடா. என்ன பண்ற? அம்மா உன்னை கவனிக்க சொல்லி அனுப்பிச்சது என்கிட்ட. பத்திரமா பாத்துக்கொண்டு வேலை வாங்கி தர சொன்னாங்க. இப்படியே படுத்துக்கிட்டு போனை நோண்டிட்டு இருக்கிறதுக்கு இல்லடா. ஏற்கனவே என் வாழ்க்கை நாசமாயிட்டே போகுது. உனக்கு சாப்பாடு போடுற, வெடிதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். என் உயிரே கடைசியில் எடுக்க போறடா நீ. இந்த பாரு, எந்த கவலையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கான் பாத்தியா? சொர்ணக்கட்ட ஜென்மமெல்லாம் ஒரு மனுஷன். போறம்போக்கு நாய். யாரை திட்டுற? இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? இது என்னோட அப்பா வீட்டு சொத்து. நான் என்ன வேணாம். விடு. அதை என்கிட்ட கூட. அடிச்சுக்காதீங்க. பேச்சு பேசுறான் பாத்தியா? விடாமலே கை வைக்கிறியா? உட்காந்துக்கிட்டு. ஹலோ பங்கஜ் கண்ணா, எப்படிப்பா இருக்க? சாப்பிட்டியா? சாப்பாடா? உன் செல்ல பையன் அடி வாங்கிட்டு நிக்கிறேன் இப்போ. மா, நீ போனை வைமா, நான் அவனை கவனிச்சுட்டு வந்து பேசுறேன் உன்கிட்ட. நீலாம் எனக்கு அண்ணன் சொல்லிட்டு தெரியாத. உன் ரூம்மேட்டு முன்னாடியே என்ன கை நீட்டி அடிக்கிறான். நீ வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கியா?
தூ, நீ எல்லாம் ஒரு அண்ணன். என்னையே காரி துப்புறியாடா நீ? என் மூஞ்சி மேல துப்புறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. என் வாழ்க்கையே நாசமாக்கிட்ட. அப்புறம் ஒரு விஷயம், நீ சாப்பிட்ற சாப்பாடுல போட்டிருக்க ஜெட்டி வரைக்கும் என்னுடைய காசுடா. ஆனா என்னையே துப்புறல. நீங்க 3 பேரை மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இப்பவே உடனே இங்க இருந்து கிளம்புங்க. இடத்த காலி பண்ணுங்கடா. சரி என்னாச்சு? என்ன ஆச்சா என்கிட்ட கேக்குறீங்களா? தினம் தினம் நீங்க போடுற சண்டை என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்ட. 15 நிமிஷம் டைம் தரேன். ஏங்க இங்க பாருங்க. என்ன? இங்க வாங்க. என்னடி சொல்லு. வீடு காலி ஆயிடுச்சுன்னா அடுத்த டெனண்ட் கிடைக்க ரொம்ப டைம் ஆகும். நமக்கு தானே பணம் நஷ்டமாகும். அவங்க இருந்துட்டு போட்டு விட்டு தொலைங்க. சும்மாருடி. நஷ்டத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? இறங்கி கீழே போடி. 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்துல கைக்கு சாவி வந்தாகணும். 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. என்ன புரிஞ்சுதா? அப்பா, இவரை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னா அவர் கண்டிப்பாக என்னை டியூஷனில் பழி வாங்குவார். இனிமேல் நான் அந்த ஆள்கிட்ட டியூஷன்லாம் போக மாட்டேன். வாய முடுறா. ஓவரா பேசாதடா. உள்ள போடா. சார், என் பெரிய அண்ணன் பேரு பங்கஜ். 2 நாள் ஆளையே காணோம் சார். உக்காரு. என்னாச்சு சார்? அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கே தேடியும் கிடைக்கல. அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, அவன் அங்கே கூட வரலன்னு சொல்கிறாங்க சார். 2 நாள் ஆயிடுச்சு சார். எங்கே காண போனான்னு தெரியல. வீட்டிலேருந்து எந்த திங்ஸும் எடுத்துகிட்டு போல. எதுவும் எடுத்துகிட்டு போல அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லையா? கண்டிப்பாக சொல்ல சார். சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன் இல்லைங்களா சார்? உங்கள் அண்ணன் என்ன வேலை செய்கிறான் சொல்லு. அவன் ஒரு டியூஷன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கான். அதோட படிக்கவும் செய்கிறான். கரஸ்பாண்டில் எம்எஸ்சி பண்ணுறான் சார். நீ அவனை கடைசியாக எப்போ பார்த்தேன்னு சொல்லு சார். 2 நாளைக்கு முன்னாடி சார். வீட்டில் இருந்து போயிட்டு இருந்தான். அப்போ என்னப்பா இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்க போல இருக்கே. வண்டி எங்கே கிளம்புது? எங்கேயோ போறேன். கூட வரியா? அப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். என்னை தவிர ஒரு ரூம்மேட்டு அண்ணன் தங்க வச்சிருக்காரு. உன் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க அவன் ஏன் வரல? சார் அவன் சிட்டி விட்டு வெளியே போயிருக்கான். இருந்தால் கூட வரமாட்டான் சார். நான் அவனுக்கு கால் கூட பண்ணி பார்த்தேன், அண்ணன் காணாமல் போயிட்டாருன்னு. அவன் உன் அண்ணன் தானே, என்னதுக்கு தொந்தரவு பண்ணுறேன்னா? ஏன் அவன் ஏன் அப்படி சொன்னான்? அது சார், சூரஜ் அந்த மாதிரி ஆள் தான் சார். எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவான். அண்ணன் பாவம் அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறான். தெரியல சார் எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுறான்னு. பங்கஜுக்கும் சூரஜுக்கும் நடுவில் அப்படி என்ன டென்ஷன் சொல்லு? அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியல சார். சூரஜ் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருப்பான். என் அண்ணன் இடத்த அவன் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. பங்கஜோட ஃபோட்டோவும் மற்ற டீட்டெயில்ஸும் கொடு. அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் அந்த சூரஜ் இருக்கான்ல, அவன் வந்தான்னு வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை வர சொல்லு. சரிங்க சார். சார் அண்ணனை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிருங்க சார். என்ன சார் இது? அவன் அண்ணன் காணாம போயிருக்கான். கவலைப்படுவான் பதட்டப்படுவான்னு பார்த்தா இவன் அப்படி தெரியலையே. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்துடலாம் விடு. முதல்ல பங்கஜோட டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வை. ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு பாரு. பங்கஜோட கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் லொக்கேஷனையும் எடு. அவன் ஃபோனை ட்ராக் பண்ணு. சொல்லுங்கம்மா. அம்மா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் சூரஜ்ங்க, ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்? எங்க போனான்னு தெரியல. எங்கேயாவது போனா உங்ககிட்ட சொல்லிட்டு போக மாட்டானா? என்ன ஆள் இவன்? பங்கஜ் மிஸ்ரா ஒரு சின்ன சிட்டில இருக்கிற சாதாரணமான ஒரு பையன். மேக்ஸ் டியூஷன் எடுத்துக்கிட்டு அவன் லைஃபை அவன் சாதாரணமா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான். இந்த சாதாரணமான பையன் திடீர்னு ஒரு நாள் இருக்கிற இடத்தை விட்டு காணாம போயிட்டா. போலீஸ் அவனை எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், அங்க இங்கன்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடியும் யாருக்கும் எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. போலீஸ் பங்கஜோட போனை ட்ராக் பண்ணாங்க. ஆனா அவன் காணாம போன போதுல இருந்தே போனு சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அண்ணே ஒரு நிமிஷம், இந்த போனை விற்கணும். கொஞ்சம் பணம் தந்தீங்கன்னா நான் சீக்கிரமா கிளம்பணும். சார், பங்கஜோடைய ஃபோனை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.
அவன் ஃபோன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு. ஏதோ ட்ரக்கோடைய கிளீனர் அதை விற்க பார்த்துருக்கான். அந்த கிளீனரை பிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரணை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. சொல்கிறா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அந்த ஃபோனை விற்ற? சார் அது வந்து நான் சார் ஏன்னா அந்த ஃபோனு உன்னோடது இல்லை, பங்கஜோட ஃபோன். அவனோட ஃபோன் நம்பரை நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ சொல்லு, அந்த ஃபோன் உனக்கு எங்கேருந்து கிடைச்சிது? சார் நான் சரக்கை விற்க வந்தேன் சார். நான் பின்னாடி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிசு வந்துச்சு, அதனால வண்டியை நிறுத்த சொன்னேன். வண்டியை நின்றுச்சு. நான் கீழே இறங்கி போனேன் சார். நான் போன இடத்துல தான் இந்த ஃபோன் கீழே விழுந்து கிடந்தது சார். ட்ரக்கை எங்கே நிப்பாட்டின? சார் அவர் வண்டி எங்கே தான் சார் நிறுத்தினாரு. நான் பிசு அடிக்க அங்கே தான் சார் போனேன். அப்படின்னா அவன் ஃபோனை இங்கேருந்து தூக்கி எறிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்கேருந்து வந்தவங்க யாராவது கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஃபுல் ஏரியாவும் செக் பண்ணு. ஒருவேளை இவன் சொன்னது உண்மையாக இருந்தால் ஏதாவது கிடைக்கலாம். சார் இவன் மர்டர் எப்போ நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு 4-5 நாள் இருக்கும். அண்ட் அப்புறம் இவன் கண்கள் உயிரோடு இருக்கும்போதே தூண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் கழுத்தையே அறுத்திருக்கிறாங்க. அப்படின்னா கொலைகாரன் சாதாரணமாக கொல்ல நினைக்கல, துடிக்க துடிக்க கொல்ல நினைச்சிருக்கான். இப்போ உனக்கு சந்தோஷமாடா? என் அண்ணனை கொன்னுட்டல, அவரோட கண்ணை கூட தோண்டி எடுத்திருக்கேடா. ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா, எதுக்கு இப்படி பண்ண? கையறா, அவ்வளவுதான் உன்னை. சொல்றா, சொல்லு, விடு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? உன் ரூம்மேட் பங்கஜி காணாம போயிருக்கான். இவன் அப்பதான் சிட்டிக்கு போயிருக்கான். சார் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார். இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? சார் நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். அப்போதான் தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தில் என்னை எல்லாரும் அடி பின்னி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. இது ஒரு கோஇன்சிடென்ட். நீ என்ன வேலை செய்கிற? என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் சார். நான் அப்படிதான் என்னோட பழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியா? உனக்கு பங்கஜ் எப்படி தெரியும்? சார் எங்களுக்கு ரெண்ட்டுக்கு ரூம் தேவைப்பட்டுச்சு. எங்களை புரோக்கர் தான் அறிமுகப்படுத்தினார். அவர் தான் சொன்னார் சாரோடு சேர்ந்து ரூம் எடுத்துக்கோன்ட்டு. கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தது சார். அதுக்கப்புறம் இவனும் அங்கே தங்க வந்துட்டான் சார். இவனால தான் எனக்கும் பங்கஜுக்கும் தினமும் சண்டை வரும் சார். ஒரு தடவை ராத்திரியோட ராத்திரியா ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை விட்டே துரத்திட்டார் சார். நான் தனியா இருக்க வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். நீ வந்தவொடனே இன்னைக்கு நடு ரோட்டுக்கே வந்துட்டேன்டா. இங்க பாரு, உன்கிட்ட கிந்தி கேட்டுக்கிறேன். ஒழுங்கா இங்கேருந்து நீ ஏன் போயிடலன்னா கழுத்து பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்கும். நீ என்ன பார்த்து காரி துப்புறால, உன்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை பார்த்து நான் தான் துப்பணும். போயிடு இங்க இருந்து. நீ சொன்ன கதையை அப்படியே நாங்கள் நம்பணும்னு எதிர்பார்க்குறல்ல? உனக்கும் பங்கஜுக்கும் எந்த பகையும் இல்லை, எதையும் மூடி மறைக்கவே இல்லை. நீ திடீர்னு கிளம்பி சிட்டிக்கு போனது, இப்படி அடிபட்டது எல்லாம் உண்மைதான் இல்லை? ஆமாம் சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். சார் அந்த சுரேஷ் போய் சொல்கிறான். பங்கஜுடைய ரூம்மேட்டை இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது கண்ணை நோண்டி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அவன் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. பங்கஜ் சுரேஷ் தான் கொண்டிருக்கான். சுரேஷுடைய காயங்களை பார்த்தா அது பைக் ஆக்சிடென்டால ஏற்படலை. மர்டர் பண்ணும்போது பங்கஜ் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கான். அதில் தான் அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சௌரவ் ஒரு விஷயம் மறந்துடாத. சூரஜ் பங்கஜை தீர்த்து கட்டணும்னு நினச்சிருந்தான்னா அப்போ ஒரு ஆளால் இதை பண்ணவே முடியாது. அப்படி அவங்க 2 பேருக்குள்ளே என்னதான் ஆயிருக்கும். பங்கஜுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தன்னோட சொந்த அண்ணனை இந்த நிலைமையில பார்த்து இருந்தும் கூட அவன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. இன்னைக்கு சூரஜை பார்த்ததும் எமோஷனல் கோவம் எல்லாமே இருக்கு. சூரஜோட கழுத்தை பிடிச்சிருக்கான் பாரு. சார் இது ஒருவேளை எமோஷனல்னால பண்ண கொலையா இருக்குமோ? கரெக்ட், இப்போதான் சரியா சொன்னேன். மனிஷ் அப்புறம் சுரேஷ் 2 பேரோட ஜாதகத்தையும் போட்டு. சார், பங்கஜோட கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எதுவும் ஸ்பெஷலா கிடைக்கல. ஃபேமிலி கால்ஸ் தவிர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட் கால் முன்னா சௌத்ரி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவரோட குழந்தைங்க டியூஷன்ல தான் படிக்கிறாங்க. நாம் ஒரு தடவை பங்கஜோட டியூஷனில் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியே ஆகணும். சௌரவ், பாயல், நாம் ஒரு தடவை பங்கஜோட ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரிச்சே ஆகணும். அவங்களுக்குள்ள அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராவோட ராவா வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. அட துரத்தாம வேற என்ன பண்றது? தினம் அவங்க வீட்டுல சண்டை, அடிதடி, பொருளை போட்டு உடைக்கிறானுங்க, ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டானுங்க, இவ்ளோ டார்ச்சர் பண்றானுங்க. கிஷோரோட அப்பா சுரேஷோட இருந்த பிசினஸை ஸ்டாப் பண்ணிட்டாரு.
கெஞ்சியே கேட்டாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பேச்சுலர்ஸ்க்கும் வீடே தரக்கூடாதுன்னு நாங்க முடிவே பண்ணிட்டோம். ஆமாம் சார், இது என்னுடைய நம்பரே தான். ஆனால் இதை நான் யூஸ் பண்ணல, இதோ என் பையன் தான் யூஸ் பண்ணுறான். ஆமா சார், நான் தான் பங்கஜ் சாருக்கு கால் பண்ணேன். டியூஷன் ஃபீஸை எப்போ நாங்கள் பே பண்ணுன்றதுக்காக தான். தீபுவும் கிஷோரும் பங்கஜ் சார ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால பல தடவை அவர் கத்தி இருக்காரு, திட்டி இருக்காரு. இதனாலேயே அவனுங்க கிளாஸ் விட்டு போயிடுவானுங்க. அவனுங்க 2 பேரும் சாரையே மிரட்டுவானுங்க சார். நீங்களே சொல்லுங்க, அவங்கள என்னதான் பண்றது? இஷ்டத்துக்கு வருவானுங்க, அவனுங்க இஷ்டத்துக்கு போயிடுவானுங்க சார். ஏன்னா சாருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு சார். ஆமாம் சார், நான் சுரேஷோட பிஸ்னஸில் பணம் போட்டிருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, பங்கஜ் அவங்க தொழிலில் பார்ட்னர்னு. ஒரு நாள் அவங்க வாடகை கொடுக்க வந்தாங்க. அப்போ தான் சுரேஷ் என்கிட்ட அந்த டீலை பற்றி சொன்னான். சார், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் தரேன் நான். அவ்வளோ லாபம் கிடைக்கும் சார். இந்த வாடகை பணம்லாம் உங்களுக்கு சில்லற மாதிரி ஆயிடும். சின்ன முதலீடு பெரிய லாபம். சார், ஏற்கனவே கிராமத்தில் ஃபேமஸாக இருக்கீங்க. சார் வணக்கம். வணக்கம் கிஷோர். ஹோம்ஒர்க்லாம் ஓவரா? சார், டியூஷன்லேருந்து வந்ததுமே முடிச்சிட்டேன் சார். அடுத்தடுத்து சாப்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார். கூடி சீக்கிரம் டெஸ்ட் வைக்க போறேன். தாராளமாக சார், எனக்கு எந்த பயம் இல்லை. இங்கே பாருங்க, ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் அது என்ன பிஸ்னஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அட அதை விட்டு தெலுங்க சார். நீங்க பணத்தை என்றதுக்கு ரெடியா இருங்க சார். அது என்னன்னா சார், பணம் நம்மள தேடி வரும்போது அது எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சுலாம் கேட்கக்கூடாது. பணத்துக்கு கோவம் வந்துடும் சார். அவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, சரி ஓகே, உன்னை நம்பி நான் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சுரேஷ் எனக்கு நல்ல லாபம் கொடுத்தான். நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு முன்னாவுடைய பொண்ணு அங்கிதா மூலமாக அவன் ஏதோ ஏமாத்துறான்னு தெரிய வந்தது. அப்பா தீபுவும் கிஷோரும் தன்னை தானே அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சுரேஷ் இருக்கான்ல, அவன் மத்தவங்க குழந்தைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறான். இவங்க டியூஷனை விட்டுட்டு மோசமான படம் பார்க்க போறாங்கப்பா. அப்புறம் சுரேஷ், புதுசா ஏதாவது மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்திருக்கியா? பழைய படத்தெல்லாம் பார்த்து போர் அடிச்சிச்சுப்பா. டேய், இன்னைக்கு விளையாட்டும் புதுசு, படமும் புதுசு. படம் வச்சிருக்கியா? சேஞ்சு நீயே வச்சுக்கண்ணே, ஜாலியாரு. ஃபீஸை கொடுத்து படிக்கிறதுக்கு அனுப்பி வச்சா பொறுக்கி ராஸ்கல். கண்ட படத்தை பார்க்கறதுக்கு சும்மா சொல்றா. அதுக்கப்புறம் தான் சார் எங்களுக்கு விஷயமே தெரிய வந்துச்சு. எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை எங்க பணத்தை வச்சு நாசமாக்குறான்னு. அதோட நாங்க பிசினஸ் நிறுத்திட்டோம். அவனை உடனே மிரட்டி விட்டுட்டேன். சார் என்ன பண்றீங்க? அட இருப்பா இன்ட்ரோல்லாம் வரப்போதே. அப்புறம் என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரும் உள்ள கொண்டு போய் லாட் அடிக்கிறேன் சார். சொல்றா சார், நான் சொல்றேன் சார். பசங்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ப்ளூ ஃபிலிம் பார்லருக்கு வருவாங்க சார். பங்கஜுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா தெரியாதா? சார், நான் எதுவுமே பண்ணல சார். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இங்கே கொண்டுருவேன். ஒழுங்கா பதில சொல்லு. பங்கஜுக்கு உன் பிசினஸ் பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். இப்போ உனக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு சொல்ற. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ற பிசினஸ் இருக்கு பாரு, அதுல முதலீடு ரொம்ப கம்மி தான், ஆனா லாபம் பெருசுப்பா. கொஞ்சம் பணத்தை போடு, லாபத்தை அள்ளிக்கலாம். அப்புறம் எல்லாமே சூப்பரு. அப்புறம் உன்னோட தம்பி வேலை இல்லாம இருக்கான்ல, அவனை நினைச்சு நீ ஒன்றும் டென்ஷன் ஆக தேவையில்லப்பா. உன்னோட வாழ்க்கைய உன் விருப்பப்படி வாழலாம். அத நீ டீல்னு சொல்லியிருக்க. அவன் உன்னை மிரட்டியிருக்கான். தப்பான விஷயம் பண்ணா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கான். எல்லாமே எனக்கு தெரியும் சூரஜ். கடந்த 12 வருஷத்துல 12 பிசினஸ் பண்ணியிருக்க. எல்லாமே உனக்கு லாஸ் ஆயிருக்கு. இந்த ஒரே பிசினஸ்ல மட்டும்தான் உனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. பங்கஜால அதுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதனால நீ பங்கஜை மர்டர் பண்ணிருக்க. அவனுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கறதுக்காக அவன் கண்ணை நோண்டி இருக்க. எங்களுக்கு தெரியும் இந்த வேலையை நீ தனியாளா செய்யல. இதுல இன்னொருத்தனும் ஈடுபட்டிருக்கான். இப்ப சொல்லு, அவ யாரு? சொல்லு சார். இல்ல சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். அவ என்ன எப்பவும் மிரட்டினதே இல்லை சார். நல்லா கேளு. பங்கஜுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. ஒருவேளை அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பிஸ்னஸ் விஷயமா 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. பங்கஜோட பேங்க் டீட்டெயில்ஸை செக் பண்ணு. ப்ராஃபிட் கிடைச்சிருந்தா அப்போ நமக்கு தெரியும். அப்போ பங்கஜோட மரணம் எப்படி ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
நீங்க 2 பேரும் சூரஜோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா? நான் தான் சொன்னேன்ல சார், எங்கள் காசை வச்சு அவன் ஆடம்பரமாக இருக்காங்கிறது தெரிஞ்சதும் நாங்கள் காசு கொடுக்கறத நிறுத்திட்டோம். சார் எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சுது. லாபங்கிற பேரை சொல்லி அவன் எந்த அளவுக்கு எங்களை ஏமாத்திருக்கிறா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எங்கள் பணத்தை வச்சு எங்கள் பசங்களோட வாழ்க்கை அடிச்சிருக்கான். நாங்கள் அவங்ககிட்ட எங்களோட பணத்தை திருப்பி கேட்டோம். 2 பேரும் நல்ல லாபம் சம்பாரிச்சிங்கல்ல? ஆனா அந்த விஷயம் பங்கஜுக்கு தெரிஞ்சதும் அவன் உங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்கான். அதனால நீங்க 2 பேரும் சூரஜோட சேர்ந்து அவனை தூக்கிட்டீங்க. பங்கஜுக்கு அப்படி என்ன விஷயம் தெரிய வந்தது? அப்படி அவன் என்ன பார்த்தான்? அவன் கண்ணை நோண்டி எடுத்திருக்கீங்க, அதுவும் உயிரோட இருக்கும்போதே. இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை சார். ஒருவேளை இவனுங்க ஏதாவது ஃபேவரட் ஃபிலிம் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஸ்பெஷல் ஃபிலிமை பண்ணும்போது பங்கஜ் அதை பார்த்துருப்பான். அதனால தான் இவனுங்க பங்கஜோட கண்ணை எடுத்துட்டானுங்க. என்ன சார் நீங்கள் போலீஸ்காரங்களா இல்லைனா நீங்கள் ஏதாவது கதை எழுதிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி போட்டு வாங்கலாம்னு நினைக்காதீங்க. உங்களோட காக்கி யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது பெரிய பிரச்சனை தான் முடியும். அப்போ சரி, எங்கள் யூனிஃபார்முக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறோம். சார், நடுராத்திரியில் வீட்டை விட்டு போகிற பிளான் 3 பேர் சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல. எல்லா டவுட்டும் மனிஷ் மேலே வந்துடும்ல. அவன் தான் பங்கஜை மர்டர் பண்ணிட்டான்னு. இல்லைனா அதே ராத்திரி ஏன் துரத்தணும்? பாண்டியோடைய ஒய்ஃப் சொல்லியிருந்தால, அவங்க அடிக்கடி சண்டை போடுறது வழக்கம். பாசிபிள் தான். இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, மனிஷை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இது தடவை நடந்த விஷயம் இல்லை. ஒருத்தன் அவனோட அண்ணனை கொல்றது. இதுக்கு முன்னாடி கூட நிலத்துக்காக பொண்ணுக்காக நிறைய கொலை நடந்திருக்கு. அதை நாம பார்த்துருக்கோம். அப்படி எவனா இருப்பான் கொடூரமாக கொலை பண்ணுறதுக்கு மனிஷ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்? ஒருவேளை பசங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல சார்? படிக்கிற விஷயத்துல பங்கஜ் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த மர்டர் நடந்திருக்கலாம்ல? ஒரு பக்கம் பங்கஜோட குடும்பத்து ஆளுங்க இவனோட மறைவுனால கதி கலங்கி நிக்கும் போது, மறுபக்கம் பங்கஜ கொன்னவங்கன்னு சந்தேகப்பட்ட சுரேஷ், தீபக் பாண்டே, முன்னா சௌத்ரி பெயில்ல ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. போலீஸ் கிட்ட பங்கஜ் கொலைக்கான காரணம் அப்புறம் சந்தேகப்படுறவங்க லிஸ்டும் இருந்துச்சு. பங்கஜோட தம்பி மனிஷ் அவன் தான் நம்பர் 1. அடுத்ததா சுரேஷ், தீபு சௌத்ரி, கிஷோர் பாண்டே, தீபக் பாண்டே, முன்னா சௌத்ரி எல்லார் பேருமே சந்தேக லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இவங்களுக்கு எதிரா காவல்துறை கிட்ட எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸுமே இல்ல. பார்க்க சாதாரணமா தெரியற இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க போலீஸுக்கு ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அதை தகர்க்கிறது போலீஸுக்கு நாளுக்கு நாளும் கஷ்டமாவே ஆயிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது. பங்கஜ் சார் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. என்னது? என்னடா சொல்ற நீ? கொஞ்சம் தெளிவா சொல்லு. எல்லாமே சொல்கிறேன். நான் நினைக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதோ வந்துடுறேன். டேய் கிஷோர், எங்கடா போற? அதையாவது சொல்லிட்டு போ. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவோமா? சார், அவன் அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். திரும்ப வரவே இல்லை. அவன் சொன்னா அவனுக்கு பங்கஜ் சாரை பத்தி எது தெரியும்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியல சார். எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். 100% நாங்க முயற்சி பண்றோம். எது தெரிஞ்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்றோம். சார், எப்படியாவது எங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவன் எங்க இருக்கானே தெரியல. இந்த கேஸ் சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு குழப்பமா. முதல்ல பங்கஜ் காணாம போனான், அவனை மர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ கிஷோர் காணாம போயிட்டான். அவன் கிட்ட பங்கஜை பத்தின ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. நாம யாரை பத்தி சந்தேகப்பட்டோமோ பங்கஜ் மர்டர்ல அவன் இன்வால்வ் ஆயிருக்கான். சார், நான் என்கொயரி பண்ணேன். அது உண்மைதான் சார். அவங்க 2 பேரும் பங்கஜை தொந்தரவு பண்ணிருக்காங்க. டியூஷனை க்ளோஸ் பண்ண சொல்லி மிரட்டி இருக்காங்க. கிண்டல் வேற பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல சார். இதுக்காகலாம் போய் மர்டர் பண்ணுவாங்களா? நாம பங்கஜோட டியூஷன் கிளாஸ் பசங்க கிட்ட மறுபடியும் விசாரிச்சு பார்ப்போம். பங்கஜ் சாரை பொறுத்த வரைக்கும் கிஷோர் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் தெரியும். அது அங்கிதாவை ரொம்ப விரும்புறான். அங்கிதா மட்டும் இல்ல மேடம், அவன் என்ன கூட ரொம்ப சைட் அடிச்சிருக்கான். ஏய், அங்க பாரு யாரு வர்றாங்கன்னு. இவெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா? சும்மா வாயை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இங்க காலேஜ்லேருந்து வரும்போது ஏன் லேட் ஆச்சு? நீ ரொம்ப பேசாத, போய் வேலையை மட்டும் பாரு. உன்னை பார்க்கறது மட்டும் தானே என்னோட ஃபுல் டைம் வேலையே. அதுக்காக தானே டெய்லி நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தர் இருக்கானே, அவன் ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பான். அதனால தான் நான் பிளான் பண்ணேன், இனிமே உன்னை பார்க்கறதுக்கு காலேஜ் வாசல்லையே தான் வந்து நின்றுட்டு இருப்பேன். நீ மட்டும் என் தம்பியோட ஃப்ரெண்டா இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை ஓங்கி ஒரு அறை வச்சிருப்பேன் தெரியுமா உனக்கு? கிஷோர் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா, என் ஃப்ரெண்டு தான். அப்போ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உன்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பான்ல. பங்கஜ் சாரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அப்படி எதுவும் சொல்லியே. அப்புறம் என்னைக்கு அவன் காணா போனானோ ஏதோ சொல்ல வரேன்னு சொன்னான் அப்போ. ஆனா அவன் இங்க வரவே இல்லை. நான் அவனுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அவன் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவானே. அப்ப இந்த விஷயத்தையும் சொல்லிருப்பான்ல, அவன் உன் அக்கா அங்கிதாவை விரும்புறான்னு.
என்ன அப்படிலாம் எதுவும் இல்லையே, அவங்ககிட்ட எதுவும் சொல்ல. அப்புறம் நீ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. புடிங்க புடிங்க, புடிங்க புடிங்க திருட, திருட திருட திருட. புடிங்க புடிங்க, புடிங்க அவனை புடிங்க. டேய் ஓடா டேய் நில்றா. டேய் ஏண்டா நீயா? உங்ககிட்ட தான் பைக்கை வாங்கினா நீயே போய் திருட பாக்குற? நல்ல வேலை மாட்டிக்கிட்ட. வாடா வாடா ஸ்டேஷனுக்கு போலாம் வாடா. நான் சொல்றேன் சார். சார் அது நான் மோட்டார் சைக்கிள் முதல்ல வித்துட்டு இருந்தேன். அது வித்து கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த வண்டியை நானே திருடுவேன். அந்த வண்டியை வேற ஒருத்தருக்கு வித்துருவேன் சார். அப்படி ஒரே வண்டியை பல பேருக்கு நான் விலை பேசி வித்துருவேன் சார். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சொல்றா சார் 3 பேர் இருக்காங்க சார். 3 பேர் சார். சிட்டியில் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸை வித்துட்டு அதே திருடுற கேங் இருக்கு சார். சார் அந்த கேங்குக்கும் பங்கஜ் கேஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு சார். யார் கூட? இவன் தான் சார். சார் நில்லுங்க, அவன் அப்படி என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. பைக்கை திருடி இருக்கான். பைக்கு திருடுறவங்கள இவனும் ஒருத்தன். ஏண்ட புறம்பக்கு நாயே, நீ நல்ல மனுஷனா வருவேன் தானே நான் பங்கஜ் கிட்டே அனுப்பி வச்ச உடனே. அவன் ராத்திரி பகலா உழைச்சிக்கிட்டு இருந்தா. எப்படியாவது உன் வாழ்க்கை மாறும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. நீ செஞ்ச தப்புனால தாண்டா அவன் மாட்டிக்கிட்டான். என்ன தப்பான விஷயம்? பங்கஜ் யார் பணத்தை யார்கிட்ட கொடுத்தான்? நான் என்ன சொல்றது? 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். டேய் கதவு தர. டேய் கதவு தரங்கறல. வெளியில வா. கதவு தரங்க போறீங்க வெளியில வாடான்ற. உடனே தர. கதவு தர. டேய் என்ன காரியடா பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு பொண்ணு போய் ஏன்டா கிண்டல் பண்ண? யார் மூஞ்சில முழிக்க முடியாம பண்ணிட்டியே. குடும்ப மானத்தை வாங்காம இவன் விடவே மாட்டான் போல இருக்குமா? அண்ணா அவங்க என்ன அடிச்சே கொன்றுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. அம்மா என் வாழ்க்கையே நாசமாயிடும். அண்ணா எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படியா இங்க பார் பண்ணி அவன் அண்ணன் கொஞ்சம் இரு. இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பா. போ போ நான் பாத்துக்கிறேன். ஏய் ராட்சசி, இவதான் ராட்சசனோட பசங்களை பெத்து போட்ட மகாராணி. இவளுக்கு விடவே கூடாது. பிடிங்கடா அவளை. அவன் செஞ்ச தப்புக்காக நாங்க 2 பேரும் அனுபவிச்சோம். பொண்ணோட குடும்பத்து ஆளுங்க எங்க கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க 5 லட்சம் கேட்டாங்க. பங்கஜ் அங்க இங்கன்னு கடனை வாங்கி அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டான். அப்புறம் வேலை தேடி இங்க வந்துட்டான். அதுல இருந்து ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வச்சு இவன் செலவையும் அவன் தான் பாத்துக்கிட்டான். ஆனா இந்த எரும மடுக்கு அது புரியவே இல்லை. அப்படின்னா நீ பங்கஜ் விஷயத்துல எந்த தப்பு பண்ணல? அட என்னம்மா நீ, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பங்கஜ் என்னோட அண்ணம்மா. அவன் விஷயத்துல இந்த மாதிரி பண்றதை என்னால யோசிக்க கூட முடியாது. திருடுறது இந்த பிசினஸ் ஏன் பண்ணனா அண்ணனுக்கு உதவியா இருக்கிறதுக்காக தான். வா மீதி கதையை ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். சார் சார் அது வந்து 3 பேரும் திருடனுங்களா? ஆமாம் சார். அது வந்து 1 மாதம் தான் சார். நீங்க பைக்கை திருடுறது பங்கஜுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிதானே? அதனால நீங்க அவரை கொன்னுட்டீங்க. கிஷோர் எதுக்காக கொன்னீங்கன்னா ஒருவேளை நீங்க பங்கஜை கொன்னது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம் அப்படிதானே? கிஷோர் என்ன பண்ண? அவனை கொன்னுட்டீங்களா? அப்புறம் மனிஷ் நீ கிஷோரோட ஃப்ரெண்டு தானே? சின்ன பசங்க உன்ன மாதிரி மாற்ற பார்க்குறியா? அங்கேயே அவன் மடக்க நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இல்லை சார், நான் கிஷோர் கூட ஜாலியாக இருக்க தான் போவேன். அவனுக்கு அங்கிதாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அண்ணனை நான் கொல்ல. கிஷோர் எங்கே போனானோ எனக்கு தெரியாது சார். நான் செஞ்ச தப்பு ஒன்று தான். நான் கிஷோரோட அம்மாவோட ஜல்சா பண்ணேன். அதை நான் வேணும்னே செய்யலை. அவங்க தான் என்ன தேடி வந்தாங்க. நான் அவங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தேன்ல, அப்போ யாருமே இல்லாத நேரத்தில் அவங்க ஏதாவது காரணம் சொல்லி வருவாங்க. நானும் கொஞ்சம் சார் இந்த கேஸில் ஒரே குழப்பமாக இருக்கே சார். அப்படின்னா இந்த பங்கஜோடைய மர்டர் கிஷோர் காணாமல் போனதுக்கு பின்னாடி மனிஷ் அப்புறம் ஷாலினியோடைய அஃபேர் தான் இருக்குமா? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இல்லைனா மனிஷ் நம்மளை சுத்த விட பார்க்கலாம். ஏன்னா அவன் அஃபேரை பற்றி எதுக்காக நம்மக்கிட்ட சொல்லணும் சொல்லு? ஒருவேளை பாண்டேக்கு அவங்க அஃபேர் தெரிஞ்சிருந்தா கூட பங்கஜை இவ்வளோ கொடூரமாக கொல்றதும் தன்னோட சொந்த புள்ளியை கடத்தி வைக்கிறதுக்கு பதிலாக மனிஷ் ஷாலினியை தானே கொண்டு இருக்கணும். நாம அந்த ஆங்கிள்லையும் செக் பண்ணி பார்க்கணும். நீ ஒரு வேலை பண்ணு, பாண்டே அப்புறம் ஷாலினியை கூப்பிடு, என்ன சொல்கிறாங்கன்னு அப்போ பார்க்கலாம். சார் பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஷாக்கிங்கான க்ளூ கிடைச்சிருக்கு சார். பங்கஜ் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணியிருக்காரு, அதுவும் 20,000க்கு. என்ன
அது என்னன்னு பாரு, என்ன வாங்கியிருக்கான்னு பாரு. நீங்க 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 என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மகேஷ் தான் என்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணா சார். நீங்க சொல்றீங்க மனுஷ் உங்களை ரேப் பண்ண பார்த்தான்னு. அவன் என்ன சொல்றானா, நீங்க தான் அவனை அப்படி பண்ணீங்கன்னு. உண்மை வெளியில வந்துருச்சு. கிஷோர் மனிஷ் உங்களுக்கு இருந்த அஃபேர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து அவன் இந்த ரூட்ல இருந்து தூக்கிட்டீங்க. கிஷோருக்கு எதுவுமே தெரியாது. சொல்ல போனா அவன் மனுஷ ரொம்பவே நம்பினான். அவனை மாதிரியே ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நாங்க எந்த தப்பும் செய்யல சார். நான் எதுக்கு கொல்லணும்? அதுக்கு காரணம் உங்களுக்கும் மனிஷ்கான உறவு தான். சில பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தெரியாத நிறைய குற்றம் பண்ணுவாங்க. இதை வெறும் வார்த்தையா சொல்லல, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சார், பங்கஜ் ஆன்லைன்ல ஜுவல்லரி வாங்கியிருக்காரு. என்ன? அவங்க அம்மா தானே சொன்னாங்க பங்கஜ் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு கடன் அடைக்கிறான்னு. கார்த்தில் கல்யாணத்துக்கு டைமும் இல்லை பணமும் இல்லைன்னு சொன்னாங்களே, டெலிவரி ட்ராக் பண்ணீங்களா? ஆமா சார், ஆல்ரெடி டிரான்சிட்ல இருக்கு. நாளைக்கு காலையிலக்குள்ள டெலிவரி ஆயிடும். பங்கஜ் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்போ பார்சல் வீட்டுக்கு வருதோ அதை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. இது பங்கஜ் சார் வீடா? சொல்லுங்க. நீங்க? நான் அவரோட அம்மா தான். ஒரு பார்சல் வந்திருக்கு. பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணிடுங்க. சரிங்க. அப்போ இதான் காரணமா? பங்கஜை ரொம்ப கொடூரமா கொன்னதுக்கும் அவன் கண்ணை புடுங்கினதுக்கும்? என் பொண்ணை எங்க கூட்டிட்டு போறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? முதல்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. சார் என் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு சார். நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. அவ அப்படி என்னதான் பண்ணா? இவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? எல்லாரையும் உள்ள உட்கார வை. இங்க பாருங்க. சார் என்ன பண்றீங்க நீங்க? இங்க பாருங்க. பங்கஜ் உனக்காக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கான். எதுக்காக? சார், அது நாங்க 2 பேரும் அப்பவே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த வாரம் என்னோட பர்த்டே. என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் அவர் இதை வாங்கியிருப்பாரு. அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லவும் செஞ்சாரு, எனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்க போறேன்னு. இந்த சின்ன விஷயத்தை கேட்கறதுக்காக நீங்க எங்க ஏரியா முழுக்க அவமானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த விஷயத்தை நீங்க அங்கேயே கேட்டுக்கலாம்ல. இப்ப தெரிஞ்சு போச்சுல இவ எந்த தப்பும் பண்ணலன்னு. இப்ப நாங்க போலாமா இல்லையா? வாமா போலாம் வாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் இன்னும் எவ்வளவுதான் நாடகம் ஆட போறீங்க? இவங்க தான் பங்கஜ கொன்னது. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அவனை மர்டர் பண்ணிருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்பிட்டு இருந்தோம். எங்களால பாத்துக்க முடியாது, எங்களால பேசிக்கவும் முடியாது. ஒழுங்கா வீட்டுக்கு போடி. அப்பா ரொம்ப கோவத்துல இருந்தாரு. அவரு சொன்னதை நானும் செஞ்சுட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அக்கா மேலே கை வச்சிருப்பான். அப்பா அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாரு. சரி, அழுது வழிஞ்சதெல்லாம் போதும். அவனை பார்க்கறதுக்காக வர சொல்லு. இங்கே இல்லை, வெளியில. இங்கே வந்தால் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அப்பா சொன்னதை கேட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா எதுக்கு அப்படி சொன்னாருன்னு தெரியல. தீபு போன்ல இருந்து பங்கஜுக்கு கால் பண்ண சொன்னாரு. அப்புறம் அவரை ராத்திரி நேரத்துல வர சொல்லியிருந்தாங்க சார். ஹலோ, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னாச்சு? கிஷோர் விஷயத்தில் என்னாச்சு? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? டேய், என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என் அக்காவே சைட் அடிப்பியா நீ? இந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை தொலைச்சிருவான் பாத்துக்க. என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. என் அக்கா பக்கத்துல உன்னை பார்த்தேன், உன்னை உயிரோட புதைச்சிருவேன். சும்மா சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். புரியுதுல? அப்பா அன்னைக்கு நீ போய் தானே சொன்ன கிஷோர் அங்கீதாவை விரும்பினது உனக்கு தெரியாதுன்னு சொன்ன. அப்போ அதுவும் பொய்யா? என்னைக்கு கிஷோர் காணாம போனானோ அவன் வீட்டுக்கு வரலன்னு சொன்ன. ஏன்னா அன்னைக்கு அவன் வந்தா என்ன கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். அக்கம் பக்கத்தில் யாராவது பார்த்துட்டா நான் அவனை உயிரோட புதைச்சிருவேன்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டான். பங்கஜ் சாரை நீ தான் கடத்திட்டு போயிட்டியா, உனக்கு என்ன தெரியும்னு என்கிட்ட கேட்டான்.
நாங்க 2 பேரும் பேசுறத எங்க அம்மா மறைஞ்சு நின்று கேட்டாங்க. அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒருவேளை இந்த விஷயம் அவனால போலீஸ்க்கு தெரிஞ்சா? ஏதோ ஒரு வெறுப்புல அவனை பாக்ஸ்ல பூட்டிட்டோம். அவனை உள்ள பூட்டினதையே நாங்க மறந்துட்டோம். ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை வெளியில விடக்கூடாதுன்னு.